மாநாட்டு பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்போது உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பாருங்கள். வைகோ அவர்களே ஒருங்கிணைப்பாளர் ஏனென்றால் 5ஆம் தேதி ஆரம்பித்து 10ஆம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுத்தார். 5ஆம் தேதி தான் நான் சொன்னேன் இந்த இடம் அவர் திருச்சியில் போனோம், திருச்சியில் வேண்டாம்னு இங்கே இருப்போம், இங்கே போடணும்னு சொல்லி சுதீஷ்ட கேட்டேன். காலேஜ் இடம் எப்படி அப்படின்னு என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அவர் சொல்கிறார். அண்ணன் வந்து திருச்சியிலங்கிறாரு, நான் இங்கே சொல்ல இங்கே தாராளம் பண்ணலான்னு நான் பண்ணுறேன். ஏன் அதே போல் பாதி எல்லாரையும் சொல்லணும், சொல்லுகிறேன், அவசரப்படாதீங்க. அதே போல் இந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, அதே போல் அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, சின்னையா ஐயா அவர்கள், ஜி.கே. மூப்பனா, ஜி.கே. வாசன் அவர்களே, எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஐயா மூப்பனார் ஐயாவை சொன்னா என்ன, வாசன் ஐயா சொன்னா என்ன, இப்படி சொன்னால் ஒன்று தானே. அதே போல் அண்ணன் முத்தரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நான் விட்டு போன ஒன்று இருக்கு, என் உயிரிழமையான அன்பு தமிழஞ்சகன், உங்கள் அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம். ஏன்னு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ மணி என்ன 9:35 போது கொஞ்சம் நேரம் தான் நான் பேச முடியும். நான் கொஞ்சம் கட்டுப்பட, நீங்களும் கட்டுப்பட்டுருக்கணும். என்றால் இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் 10 மணிக்குள்ளே மீட்டிங் முடிக்கணும். ஒரு வாட்சி முன்னப்பின இருக்கும், முன்னப்பின உடனே ஜெயலலிதா கேசப்படும். இப்போ தான் நான் 33 மாவட்டம் ஏறி இறங்கி சுற்றிட்டு வந்தேன். திரும்பவும் சுற்றணும் வேண்டாம், நான் சுற்ற வேண்டிய இனிமேல் ஒன்று தான் இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றணும் தமிழ்நாடு ஊராம், அது ஒன்று தான் இருக்கு. அதாவது சில விஷயங்கள் சில நேரங்கள் சொல்லணும். அதாவது கலைஞருக்கு எதிரி யார் ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு எதிரி யார் கலைஞர், 2 பேருக்கு எதிரி யார் விஜயகாந்த், 2 பேருக்கு யார் எதிரின்ற விஜயகாந்த். மு.க. ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு அவரே தான். அவருடைய எண்ணங்களும் அவருடைய இதுதான் அவருக்கு அவரே எதிரி. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவருடைய எண்ணங்கள் தானே இவ்வளோ தூரம் கொண்டு வருது எல்லாத்தையுமே. இது தூண்டுது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன் பின்னாடி. ஏன்னா டைமில் என்னால் வேகமாக முடிக்கணுங்கிறதுனால பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லை டைம் இருந்துச்சு நிறையா பேசலாம், ஆனால் நான் பேசுவேனா பேச மாட்டானா, விஜயகாந்த் பேசுவானா பேச மாட்டானா, அதே போல் பத்திரிகை நண்பர்களும் பேசுவாரா பேச மாட்டானா. உங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு எந்த விதத்திலும் கோபங்கள் ஒன்றும் கிடையாது. என்றனா உங்களுக்காக நான் பேசினேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு எங்களுக்கு தொலைச்சிருக்கீங்க. ஏன் கேள்வி மேலே கேள்வி கேட்டேன்னா, உங்களை போல் 1 மாத காலம் சிறைச்சாலை இருந்த அந்த தொண்டர்களுக்கு யார், அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்கிறது, அந்த தாய் தந்தருக்கு யார் பதில் சொல்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்கிறது. நீங்கள் தானே விழுந்து போட்டீங்க. அதனால தான் உங்களை கண்டாலும் டிவியில் கண்டாலும் நீங்கள் கண்டாலும் நான் பேசுகிறது கிடையாது. விஜயகாந்த் என்று சொல்லுவது ஏனென்றாலும் நீங்கள் தானே எல்லாமே சொன்னது. அன்னைக்கு என்னங்க பத்திரிக்கை இருக்கு, அதனால் நான் சொல்லலாம், தயவுக்கு வருத்தப்பட்டுக்கிற வேண்டாம் என்று உங்களை சொல்லிக் கொள்ளுகிறேன் என்பதை தெரிவித்து மன்னிப்பு தான் கீழே வருத்தம் தான் பட்டுக்கிறேன் நான் தான். ஏனென்றாலும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று நினைக்கலாம், இல்லை வருத்தப்படலை என்று நினைக்கிறேன். ஆனால் நான் உங்கள்கிட்டலாம் எதுவுமே கேட்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். என்றால் அந்த தாய் உள்ளவும் அந்த தகப்பன் உள்ளவும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக சிறை சென்ற அந்த அன்பு உள்ளங்கள் தாய் தந்தை இருக்காங்களே, இல்லை அவங்க கணவன்மார்களோ இல்லை யாரோ, அவங்களாம் என்னை மன்னிக்கணுமே. அந்த அவர்கள் மன்னித்ததுக்கப்புறம் தானே இதை பற்றி இல்லை வருத்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்கள சொல்ல வருத்தப்படுறாங்க. உங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் தான் நான் சொல்ல கம்முன்னு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கேன். இங்கே அதுபோல் இவர் சொல்கிறாரு, யார் ஜெயலலிதா சொல்லுவோம், நான் டாஸ்மாக கடை அடுத்த இடம் வந்தால் நான் மூடிடுறேன்.
இந்த இடம் விடுங்களேன். எவ்வளோ கத்துனாங்களே அண்ணன் வைகோ அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இவரும் தொல் திருமணம் ஐயாவும் கத்துன, நானும் தான் கத்துனேன், எல்லோரும் தானே கத்துனோம். கத்தி இறந்தாரே ஒருத்தர் சிசி பெருமாள், அவருக்காக கூட குரல் கொடுத்தேன், என்னாச்சு? ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி அடுத்த தடவை படிப்படியாக குறைக்கிறேன். அத்தவ ஜனாதன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அத்தான் அப்படின்னு நான் சட்டசபையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கே பயம் இல்லை, எனக்கு எம்எல்ஏ நீங்கள் கொடுத்தது உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், இல்லை என்னன்னு நீ அது யார் அடிக்கணுமோ அடிச்சுட்டு வருவாங்க, யார் அடிக்கணும்னு சொன்னால் அடிச்சிடும். ஆனால் நீங்கள் கொடுத்த பதவியை நான் துச்சமாக நினச்சிக்க கூடாதுல்ல, அதனால தான் நான் கம்மல் இருந்தேன். அந்த இதுக்கு ஏன் கையெழுத்து போடுறாரு நீங்கள் எல்லாம் எழுதும்போது கூட நான் சும்மா இருந்தேன். இன்றைக்கி அது விளக்கம் சொல்ல கையெழுத்து போடுறதா இல்லாட்டி அதையும் தின்றுவாங்கல்ல இவங்க, ஏமாற்றி திருடிட்டாங்கண்ணா. யார் திருடுவார்கள்? ஆட்சியாளர்கள் திருடிட்டாங்கண்ணா. எனக்கு காரு நான் படைத்தேன், எதிர்கட்சி தலைவர் காரு எனக்கு வேணாம், நீ என்னையா நீ வச்சுக்கிய அப்படின்னு எல்லாரும் எடுத்துகிட்டு போனேன், எல்லாம் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் எந்த காரும் எந்த பழமும் உடனே எதிர்கட்சி தலைவர் பிடுங்குறாங்களா, பிடிக்கிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, பிடிக்கிட்டு போங்க தாராளமாக பிடிக்கிட்டாங்க. 21 நாளில் 21 நாள் அதுக்கு முதல்ல சம்பளம் இந்த 11 நாளைக்கு இந்த 11 நாளைக்கு உங்களுக்கு எம்எல்ஏ சம்பளம் கொடுங்க, எனக்கு என்ன? ஏனென்றால் அதையும் அவர்கள் எடுத்து கொண்டு விடுவார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம், கூட்டணி எதுக்காக சேர்ந்துருக்கோம்? நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க, நல்லவர்கள் எல்லாம் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோமே எதற்காக என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகையினால் நான் அடிக்கடி டயத்தை ஏன் பார்க்குறேன் டயத்தை பார்க்காம பேசுங்க நீங்கள். ஆனால் ஜெயலலிதா டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் என்னையா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, போங்க அவரை போய் பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. அம்மா நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், அரெஸ்ட் பண்ண அடித்து ஏதாவது பண்ணுன்னா இங்காரம் எல்லாருக்கும் எதற்காக காக்கி சட்டைக்கா நான் அடின்னா திருப்பி சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் சொல்லவும் மாட்டார் விஜயகாந்த்.